வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எனக்குன்னா புதினா சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட கொத்தமல்லி சட்னி. புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புதினா 1.5 கட்டு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தேங்காய் 2லேருந்து 3 பத்தை, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பச்சை மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 18 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு, பூண்டு 15 பல்லு, புளி தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, இந்த புதினா சட்னி பண்ணுறதுக்கு இந்த புதினாவை பிளான்ச் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புதினாவை வந்து நம்ம பாயில் பண்ணல, பிளான்ச் பண்ணுறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கலர் கொடுக்கும். கோல்டு வாட்டரில் போட்டு நீங்கள் பிளான்ச் பண்ணக்கூடாது, கொதிக்கிற தண்ணியில் மட்டும்தான் போடணும். இப்போது புதினா போட்டிருக்கோம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த சூடுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு உடனே எடுத்துடணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கலர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் அந்த புதினாவை போடுறோம். அந்த கலர் நல்லா வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பிளான்ச் பண்ண அந்த புதினாவை அப்படியே இந்த கோல்டு வாட்டர் போட்டு எடுத்து வச்சுருவோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை தாளித்து அதுக்கப்புறம் இந்த சட்னி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற டைமில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சொல்லியிருப்பேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். காஞ்ச மிளகாய் வேறு போடுறோம், திருப்பி பச்சை மிளகாய் போடுறோம். என்ன காரணம் கேட்டினா, காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பிளான்ச் பண்ணுற இடத்துலையும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தாளிக்கிற இடத்துலையும் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் நல்லா கலரும் வரும். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எப்போவுமே வீட்டில் ஒரு சட்னி பண்ணுறீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா வறுத்து முடித்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு பிறகு புளி. காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஒரு கல் கம்மியாக இருக்கணும் புளி. அதுக்கேற்ற மாதிரி சின்ன பீஸ் எடுத்து இந்த உளுத்தம்பருப்பு, கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இருக்குல்ல, அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, தேங்காய், தேங்காய் 2லேருந்து 3 பத்தை கரெக்டாக இருக்கும். அதிகமான தேங்காய் போட்டாலும் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும், லைட் கலர் கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு தேங்காய் கரெக்டான டேஸ்ட்டுக்கு 2லேருந்து 3 பத்தை கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு அரைச்சா மட்டுமே போதும். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுத்தம் பார்த்தீங்களா, அது ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நீங்கள் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சட்னியை கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அங்கங்கே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வாயில் படும்போது மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் 85 to 90% சொல்கிறேன். பார்த்தீங்களா, சட்னியை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு போட போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுறோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் இந்த உளுத்தம்பருப்பு போடுறோம். சில பேர் கடுகு பொரியாமல் உளுத்தம்பருப்பு போட்டுருவாங்க. அப்படி போட்டினா அந்த சட்னியில் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்காது, தாளிப்போட வாசனை. இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
தாளிப்பு ரெடி ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சட்னி நீங்கள் இதில் ஊற்ற ஆரம்பிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் அடுப்பு ஆன்லேயே இருக்கும், அந்த சட்னி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா அந்த சட்னியோட டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த தாளிப்பு ரெடி ஆன பிறகு இந்த சட்னி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறது. இந்த ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பிரண்டை 250 கிராம், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 5 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 நம்பர், காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், இஞ்சி 4 சின்ன துண்டு, புளி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரண்டை சட்னி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக கையிலேயே உடைக்கிறோம். உடைக்கும் போது இந்த பிரண்டையில் இருக்க நாரை நல்லா எடுத்துருக்கணும், இல்லைனா சாப்பிடும் போது பல்ல படம் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்துக்கு வந்து பிரண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் பர்டிகுலராக ஜாயிண்ட் பெயின், எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இந்த பிரண்டையை சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், ரைஸ்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு முக்கியமான மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த பிரண்டை. இப்போ அவங்க இந்த பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மண்சட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். பிரண்டை சட்னி கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஒரு எண்ணெயும் வேண்டாம், சரிங்களா. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து 5 டேபிள் ஸ்பூன்னா, கடலைப்பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். அதிகமான கடலைப்பருப்பு இருக்கக்கூடாது, உளுத்தம்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும். ஏன் கேட்டினா நல்லா கிரன்ச்சியாக உங்களுக்கு கொடுக்குறது வந்து உளுத்தம்பருப்பு தான். இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. வறுத்து முடித்த பிறகு இதை தனியாக எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வைக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதே மண்சட்டில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமான காரம் வேண்டாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இஞ்சி. இந்த பிரண்டை சட்னிக்கு ரொம்ப முக்கியம் இஞ்சி. அதனால் இந்த மாதிரி ஒரு 4-5 சின்ன துண்டு போடுங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டு தேவையில்லை. பெரும்பாலும் ரெசிபிக்கு வந்து பூண்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பிரண்டை சட்னிக்கு இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டை இதில் போட்டிருக்கோம். இந்த பிரண்டை போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படி அந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். இந்த பிரண்டை வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் வந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், புளி உப்பு போட போகிறோம். எடுத்த உடனே நீங்கள் புளி போடக்கூடாது, சரிங்களா. இந்த இடத்துல வேறு எதுனா காரத்துக்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். இந்த ரெசிபி மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெசிபி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன வெங்காயம், இஞ்சி, காஞ்ச மிளகாய், பிரண்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு போடுறோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இந்த இடத்துல உப்பு ஒரு கல் கம்மியாக தான் நல்லது தான். ஏங்கிட்டனா புளி போடுறோம். புளி எந்த இடத்துல அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு கல் உப்பு கம்மியாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த காஞ்ச மிளகாய், அந்த காரம் எல்லாமே தெரிய வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிரண்டையை வந்து அப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே வறுத்து அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் நம்ம இதிலேயே போட்டு அரைக்கலை, தனியாக அரைக்க போகிறோம். அதாவது இந்த பிரண்டையை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி முடிச்ச பிறகு தான் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் போட ஆரம்பிக்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதுக்காக ஏற்கனவே அரைச்ச அந்த பிரண்டையில் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா விரும்பியும் சாப்பிடுவீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் இந்த பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த உளுத்தம் பருப்புலாம் ஒன்றும் பாதியாக அரைச்ச மாதிரியே இருக்கும்.
இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்து பழகினா தான் பெரியவங்களும் ஆன பிறகு அவங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு பழகிருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட்டாலே போதும், நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. இதை தொடர்ந்து கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கட்டு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 to 18 நம்பர், பூண்டு 10 to 12 நம்பர், இஞ்சி 4 ஸ்லைஸ், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 to 4 நம்பர், தேங்காய் 1 பத்தை, புளி சின்ன பீஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக்கிங் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக வதக்குறோம். அதாவது நார்மலாக நான் சட்னி பண்ணும்போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2:1 ரேஷியோவில் போடுவோம். அதாவது உளுத்தம்பருப்பு 2 மடங்குனா 1 மடங்கு கடலைப்பருப்பு. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் கடலைப்பருப்பு கம்மி பண்ணி போட்டிருப்பேன். ஏன் கேட்டால் இதில் வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்குது, அதனால தான் கடலைப்பருப்பு இன்னும் கம்மி பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் என்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாவை இதில் போடுறோம். காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் இருக்குது. காரமாக இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம், ஏன்னா வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காரம் அந்த அளவுக்கு தெரியாது. கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறத்தில் வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு லைட்டாக வதக்குறோம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு தான் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங் போடக்கூடாது. தேங்காய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கு பிறகு தேங்காய் ஆட் பண்ணலாம். எடுத்த உடனே தேங்காய் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். திருப்பி அதனால் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வதங்கினால கலர் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எடுத்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு குக் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண முடியுமோ ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு ஜஸ்ட் லைட்டாக 1 நிமிஷம் வதக்குங்க. 1 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 30 செகண்ட் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி போட்டிருக்கேன். புளி போட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கொத்தமல்லி யூஸ் பண்ணும்போது கவனமாக கவனிக்க விஷயம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுருங்க. உப்பு எதுக்காக நான் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணும்போது அதாவது சாத்தே பண்ணும்போது கலர் மாறாது, அதனால் ஸ்டார்டிங்கே உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் லைட்டாக வதக்கினா உங்களுக்கு நல்ல க்ரீனிஷ் கலர் இருக்கும். ரொம்ப நேரம் வதங்கினா கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு மாறும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வதக்கிறதும் தேங்காய் எந்த இடத்துல மிக்ஸ் பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப பக்குவமாக யூஸ் பண்ண கரெக்டாக சட்னி ரெடி. இதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த சட்னியை சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு, அதாவது மிக்சி ஜாரில் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் ஒரு 95% அளவுக்கு அரைச்சிக்கணும், 5% கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதனால கரெக்டான அளவுக்கு அரைச்சி எடுத்தீங்கன்னா சட்னி ரெடி. இதுக்கப்புறம் தாளிப்பு. சட்னி வீட்டில் பண்ணால் தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு போடும்போது கவனமாக கவனிக்கணும்னா எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு போட்ட உடனே டப்புன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் கடுகு போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் கொடுக்காது. தாளிப்போட அந்த ஃப்ளேவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு சட்னியோட மிக்ஸ் பண்ணால் ஒரு அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி. கண்டிப்பாக மக்களே ட்ரை பண்ணுங்கள்.